எடப்பாடி மீது வரும் சர்ச்சைகள். இப்போது கூட திமுகவின் தயாநிதி மாறன், கலாநிதி மாறனின் தினகரன் பத்திரிகையில் செங்கோட்டையன் பாஜகவுக்கு தாவுவதாக தகவல். உறுதிதான். ஆனால் தொடர்ச்சியாக அதிமுகவின் மீது வரும் சர்ச்சைக்கு காரணம் என்ன? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்கு. யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் 2019 திமுக தொடர் வெற்றி தான். 2019 பாராளுமன்ற தேர்தல், 2019 கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல், அதில் 50% மேலே ஜெயித்தார்கள். அதுக்கடுத்து 21 சட்டமன்ற தேர்தல், அப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இப்படிலாம். அதிமுக எடப்பாடி தலைமைக்கு வந்த பிறகு தொடர் தோல்வி தான். இதில் வேறு எடப்பாடி என்ன பண்ணார்? 2021 தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் விசிக வந்துடும் சில பேர் பேச்சு கேட்டு ஏமாந்தார். இருக்கிற கூட்டணி பாஜக பாமகவையும் கட்டி விட்டார். போராத குறைக்கு பொது செயலாளர் ஆகணும்னு என்ன பண்ணார்? ஓப்பனேஸ்வரத்தையும் கட்டி விட்டார். எல்லாம் இருந்துமே 2021 ஒரு 3% வாக்குகளை தான் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. இந்த கூட்டணி 75 சீட்டுக்கு ஜெயித்தது. இந்த கூட்டணி இன்டாக்டாக இருந்தாலே 2026 சாதாரணமாக ஜெயிக்க முடியும். ஏன்னா திமுக ஆர்கே நகரில் டெபாசிட் போன கட்சி. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்க? அந்த கூட்டணி வலுவாக அப்படியே கட்டமைச்சிட்டு போகிறாங்க. 2029 அந்த கூட்டணி நிலைக்கு. ஏன்னா ராகுல் காந்தி தெளிவாக சொல்லிட்டு போட்டார், சகோதரர் ஸ்டாலின்ட்டு. அப்படி இருக்கும்போது இருக்கிற கூட்டணியை மிஸ் பண்ணது, அப்புறம் கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை போன்றவைகளால் மக்கள் மத்தியிலேருந்து அதிமுக விலகி விட்டது. இப்போ எடப்பாடி முன்னாள் அமைச்சருங்க அவங்கள சுற்றி ஜால்ரா கூட்டணி தான் அதிமுக. அப்படி இருக்கும்போது மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கும்? அதனால் போயிட்டு வரவங்க எல்லாம் இப்படி தான் திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் இயற்கை. இது அதிமுக முயற்சி தானே தவிர எதிராளியை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த மாதிரி எந்த இதுவும் எதுவுமே மக்கள் மத்தியில் எடுபடாது. ஆனால் இப்போ எடுபடுறது காரணம் எடப்பாடி தலைமையில் அதிமுக வீக்கானது தான். இதே மாதிரி தான் 2026 எடப்பாடி பெரிய கூட்டணி வைக்க முடியாது, படு தோல்வியை சந்திப்பார் என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.